என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இரக்கம் செய்கிற தேவன். எது நிமித்தம் இரக்கம் செய்வார் என்றால், அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் இரக்கம் செய்வார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு எந்த தகுதியும் உங்களிடத்தில் இல்லை என்றாலும், நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்ற அந்த உரிமை நிமித்தம், அந்த நாமத்து நிமித்தம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரா? இரண்டாவதாக, இந்த தேவனை நோக்கி நீங்கள் என்ன நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறீர்களோ அந்த நாமத்து நிமித்தம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாள். சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். அவள் சொன்ன வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தர் அவன். அந்த நாமத்தை சொன்ன பிறகு ஆண்டவரால் அவளுக்கு உதவி செய்யாமல் இருக்கவே முடியவில்லை. இரக்கம் செய்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். குருடர்கள் 2 பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அவருக்கு பெயர் என்ன? தாவீதின் குமாரன். அந்த தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னதினால் அவர் அந்த நாமத்தை மறுதலிக்கவே முடியவில்லை. நான் தாவீதின் மைந்தன், நான் கட்டாயம் என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், ஏனெனில் தாவீது தன் ஜனம் எல்லாருக்கும் நீதி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கூட இந்த ஆண்டவரை நோக்கி அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் பொழுது அவர் மௌனமா இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். தன்னுடைய நாமத்து நிமித்தம் உதவி செய்வார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று இரட்சகர் இயேசுவுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் கூட இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த ஒரு தகுதியும் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் உதவி செய்வார், ரட்சிப்பார். இன்றைக்கெல்லாம் சொல்லுங்கள், ஏசையா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, சேனைகளின் கர்த்தாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிட்ட எல்லாருக்கும் உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயம் உதவி செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, என் நாமத்து நிமித்தம் அவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி எவ்வளோ நாட்களாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். யெகோவா ஷாலோம் என்று கூப்பிடுகிறார்களே, யெகோவா ஷம்மா என்று கூப்பிடுகிறார்களே, இயேசு ராஜா என்று கூப்பிடுகிறார்களே, தாவீதின் மைந்தனே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களே, அந்த நாமத்து நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை நோக்கி கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உங்க பரிசுத்தமுள்ள நாமத்து நிமித்தம், இரக்கமுள்ள நம்முடைய நாமத்து நிமித்தம் உடைய ஜனத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய காரியத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ, உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபித்த எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்ட ஒருவரையும் நீர் வெட்கப்படுத்தினதே இல்லை அப்பா. உங்களுக்கு நன்றி. இன்றைக்கும் உம்முடைய அடியாள் இரட்சகர் இயேசு என்ற நாமத்தை சொல்லி உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைங்களுடைய கஷ்டங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்ட ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தினதில்லை. அவரை நம்பின நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.